அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நரசிம்மரை நினைத்து இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு மனபயம் அதிகமாக இருக்கோ, மனப்பதட்டம் அதிகமாக இருக்கோ, எனக்கு முடிவெடுக்க தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு அழுகை வருதோ, எல்லாரும் என்னை ஏளனப்படுத்துகிறாங்களே அப்படின்னு எந்த இடத்துல நீங்கள் கவலைப்படுறீங்களோ, அந்த இடத்திலேயே கண்களை மூடி நரசிம்மரை நினைத்து இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது மாதிரி தீய செய்வினை பாதிப்புகள், கண்திருஷ்டி தோஷங்கள், இப்போ நிறைய குடும்பங்கள் மேலே இந்த தீய செய்வினை பாதிப்புகள் நிறைய பேர் செய்கிறாங்க. காரணம் என்னென்னா பொறாமை. நம்மளை விட அவன் வளர்ந்துட்டு வரான் அப்படிங்கிற பொறாமையில் இந்த செய்வினை பாதிப்புகளை செய்கிறது. அது மாதிரி எப்போ பார்த்தாலும் அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு என்னப்பா அப்படின்னு 4 பேர் பார்த்து கண்ணு வைக்கிறது. இந்த கண்டிஷ்டி தோஷங்களையும் கூட இந்த ஒரு வார்த்தை நிச்சயமாக மாற்றும். அதிலும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரம், நரசிம்மருக்குரிய சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும், எதிரி தொல்லை அறவே நீங்கும். இன்றைக்கி கூட சுவாதி நட்சத்திரம் தான், எப்போ நேரம் கிடைச்சாலும் சொல்லுங்கள். அதை போல சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீர்மோர் தானம் செய்தால் எப்பேற்பட்ட நோயும், ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட குறைபாடும் கூட நிச்சயமாக சரியாகும். நம்பிக்கையோடு செய்ங்க, நல்லது நடக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், என்னால் வழிபாடு செய்து அந்த வழிபாட்டின் மூலமாக என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியலைங்க, அதை தாண்டி என்னுடைய பிரச்சனை விஸ்வரூபமாக இருக்குது அப்படிங்கிறவங்க, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் குழந்தைகள் தேர்வில் வெற்றி பெற, வாழ்க்கையில் ஜெயிக்க ஹயக்ரீவ வெற்றி திலகம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மகா சிவராத்திரி வரப்போது ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவளிக்க உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்ம பிரபத்தி, நரசிம்ம பிரபத்தி. அதுவும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயிலில் நரசிம்மர் வீட்டிருந்தார் அப்படின்னா அவருக்கு போய் ஒரு துளசி மாலையை சாட்டிட்டு அங்கேயே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணி இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா, உங்களை எதிரியாக நினைக்கிறவங்க கூட உங்ககிட்ட பணிவாக நடந்துக்குவாங்க. ஏன்னா நரசிம்மர் வழிபாடு அவ்வளோ சக்தி வாய்ந்தது. சுவாதி நட்சத்திர நாளில் மட்டுமல்லாது இந்த நரசிம்ம பிரபத்திங்கிற இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேப்பரில் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க, அந்த விஷயம் காரியத்தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல அமர்ந்து துளசி அல்லது வலம்புரி சங்க கையில் வச்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் போன காரியத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வார்த்தை இத்தனை முறை தான் சொல்லணுங்கிற எந்த விதிவிலக்கும் கிடையாது. எவ்வளோ தரனாலும் நீங்கள் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் சொல்லி பாருங்கள். நரசிம்மரின் அருளால் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.